மூன்றாவது உலக யுத்தமா இது அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் ரஷ்யா உக்ரைனுடைய யுத்தத்தை எல்லாருமே ரொம்ப மும்மரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளும் சரி, இந்தியாவிலேருந்து சீனா வர, தைவான்லேருந்து ஸ்ரீலங்கா வர எல்லா நாடுகளுமே ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் உக்ரைனுக்கு யாராவது உதவி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால், உதவிக்கு நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொன்ன யாருமே அங்கே இல்லை. யாருமே உதவிகள் செய்ய மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்கார். அந்த வார்த்தை மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னு பார்த்தா அதோடு விட்டுடலாம். ஆனால் 16 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய ஆண்கள் நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. ஒவ்வொரு 20 நிமிஷமும் மிகப்பெரிய மிசைல் சவுண்டு கேட்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இன்னும் பல செய்திகள் இந்த ஒரு காணொலியில் பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இங்கே மூணாவது உலக போரா அப்படிங்கிற மாதிரியான பல டிஸ்கஷன் எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஒரு நாட்டை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனுடைய மக்களுடைய நிலைமையை பற்றியும் யோசிக்கக்கூடிய நபர்கள் அவங்கவுங்க பங்குக்கு இந்த மாதிரியான காணொலிகள் எல்லாமே வெளியிடும் போது இங்கே இருக்கக்கூடிய சில விதமான அரசியல் வியாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, இதை வச்சு ட்ரோல் பண்ணுறாங்க. பாரு, இங்கே மாதிரி உக்ரைனில் பிரச்சனை வந்துருச்சு, நம்ம அரசியல் தலைவர் அதை தூக்கிட்டு போகிறாரு, அந்த படையை தூக்கிட்டு போகிறாரு, வாயில் வடை சுட்டுட்டு இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பார்த்து இந்த மாதிரி ட்ரோல்ஸு, மீம்ஸு, அங்கே மக்கள் செத்து மடிக்கிறார்கள். நாளைக்கு இந்தியாவுக்கும் இதே மாதிரி பிரச்சனைனா அவனுங்களும் இப்படி ட்ரோல் பண்ணால் இப்படி இருக்கும். கொஞ்சமாக யோசிச்சு பார்க்கணும். நான் எப்படி பார்க்க போனால் ஒரு மனசாட்சி இருந்துச்சுன்னா 137 நபர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய பிரசிடென்ட் சொல்லியிருக்கார். ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த 137 நபர்களையும் எங்களுடைய ஹீரோக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 10 மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டையும் வெளியில் கொடுத்துருக்கார். ஸோ இத்தனை நபர்கள் இறந்து போகிறாங்க. நீ என்னன்னா உன்னுடைய அரசியல் பழிவாங்களுக்காக இல்லை ஒரு தலைவரை ரொம்ப கொச்சமாக திட்டுறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய அந்த யுத்தத்தையும் அந்த நாட்டு மக்கள், இப்போ நீங்கள் உக்ரைன் மக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லடா, வந்து உதவுங்கள் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொரு நபர்களும் அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க. ஒரு வீடியோ உக்ரைன்லேருந்து வெளியில் வருது. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பாவுக்கு கை கால்லாம் உடஞ்சிருக்கு, மகன்களை எங்கேயும் அனுப்பி விடுறாங்க, அவங்க குட்டி பிள்ளைகளாக இருக்காங்க, நீங்களாவது போய் தப்பிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அங்கேயே உட்காந்துருக்காரு. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய யதார்த்த நிலைமை. ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது நான் உனக்கு பேக்கப்பாக நிற்பேன் அப்படின்னு சொன்ன உக்ரைனை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஆப்கானிஸ்தானை நம்ப வச்சு ஏமாத்தினாங்களோ ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்ப வச்சு ஏமாத்தினாங்களோ அதே ஒரு நிலைமையில் இப்போது யாரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த உக்ரைன் அப்படிங்கிற நாடும் தள்ளப்பட்டிருக்கிறது. நாட்டோ படை இல்லாட்டி இந்த நாட்டோ படையினுடைய விரிவாக்கம் உக்ரைனில் இருக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை போதும் இந்த யுத்தம் நிற்பதற்கு. அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு தான் இவங்க எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ரொம்ப பெரிய அளவில் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு நாட்டோ படை வேணும் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய பிரசிடென்ட் சொல்கிறாரு. நீ சொல்லாத, உனக்கு தேவையான பேக்கப் நான் தாரேன் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் சொல்கிறாங்க. அமெரிக்கா சொல்கிறாங்க, ஜோ பைடன் அவர்கள் சொல்கிறாங்க, நாட்டோ படையினுடைய உதவி இருந்தால் தான் இனிமேல் உக்ரைனால் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சியில் விழுந்து நிற்கிறது உக்ரைன். நல்லா கவனிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது புரியுமே தவிர இதுக்கு பின்னாடி ரஷ்யா வந்து ஒரு கொடூரமான நாடு, நான் கொடூரமான நாடு தான் இல்லைன்னு சொல்லலை, கம்யூனிசம் அப்படிங்கிற பெயரில் பல லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் இப்போ நடக்கிற அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மினிஸ்க் ஒப்பந்தமாக இருக்கட்டும், கிரீமியா உக்ரைன் ஒப்பந்தமாக இருக்கட்டும், கிரீமியா உக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி நடந்த உக்ரைனாக இருக்கட்டும், அதுக்கு சப்போர்ட் கொடுத்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளாக இருக்கட்டும், அதுக்கு ரொம்ப பெரிய பேக்கப்பாக இருந்த அமெரிக்காவாக இருக்கட்டும், இப்போது உக்ரைனை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு எதிராக நாங்கள் வந்து படையை நகட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர படையை அனுப்பி உக்ரைனுக்காக போராடுவோம் அப்படின்னு யாருமே சொல்லலை. நாட்டோ படைகளாக இருக்கட்டும், ஜோ பைடன் அவர்களாக இருக்கட்டும், ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, 7000 படைகள் ரெடியாக இருந்துக்கோங்கப்பா, எங்கே இருந்துக்கோங்க, உக்ரைனுடைய பார்டரில் இருந்துக்கோங்க, அங்கே வரக்கூடிய நபர்களுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க, நீங்கள் போய் யுத்தம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாட்டோ படைகள் இன்னைக்கு தான் அதனுடைய லைவாக நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் பேசி ஏதாவது முடிவுகள் எடுக்கலாம். மூன்றாவது முறையாக பெரிய அளவு பொருளாதார தடை எப்படி போடலாம் அப்படிங்கிறது யோசனை செய்யலாம். ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை அப்படிங்கிறது ஒரு இதை பிடுங்குற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு பொருளாதார தடை 2014 இந்த உலக நாடுகள் போட்டு வருகிறது. இப்போ நம்ம போடுற பொருளாதார தடையால் ரஷ்யாவை அப்படியே நிப்பாட்டி விட முடியுமா அப்படின்னு பார்த்தா உலக நாடுகளுக்கு தெரியும் அது முடியாது. அவங்க கிட்ட அந்நிய செலவாணி கூடுதலாக இருக்குது, தங்கம் கூடுதலாக இருக்குது, ரிசோர்ஸ் கூடுதலாக இருக்குது, பிளாக் மார்க்கெட் வழியாக அவங்க எதை வேணாலும் வித்துருவாங்க இப்படிங்கிறது உலக நாடுகளுக்கும் தெரியும். ஆனாலும் உலக நாடுகள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பொருளாதார தடையை போடுறோம். சாமி, இந்த பொருளாதார தடையால் எந்த பிரயோஜனமும் இல்லை, சீக்கிரமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துங்க, நாட்டோ படைகள் எக்ஸ்பேண்ட் ஆகாதுப்பா, ரஷ்யா உனக்கு என்ன செய்யணும், இதெல்லாம் செய்யணுமா, சரி இங்கே வா, இவங்களுக்கு இந்த குறைபாடுகள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணி விட்டுரு இப்படின்னு சொல்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்தால் போதும். இந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்பட வேண்டும் என்றால் நாட்டோ படைகள் அங்கிருந்து வெளியேற வேண்டும். நாட்டோவினுடைய அந்த ஒப்பந்தத்தில் உக்ரைன் கையெழுத்து போடக்கூடாது. இதுதான் அவங்க வைக்கிற ஒரு டிமாண்ட்.
ஸோ 137 நபர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் அங்கே ஒரு மிசைல் சப்தம் கேட்டு வருகிறது. மக்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் துன்பப்படுகிறார்கள். சத்தியமாக சொல்கிறேன், உக்ரைன் மக்கள் பெரிய அளவில் போராடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் இன்னும் 60லேருந்து 90 நாட்களுக்கு ரஷ்ய படைகளை எங்களால் எதிர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து போராடுங்க, எல்லாரும் வந்து துப்பாக்கி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மக்களிடம் துப்பாக்கிகள் அப்படிங்கிறது விநியோகம் செய்யப்படுகிறது. பெண்கள் குழந்தைகள் மட்டும் பாதுகாப்பாக இருங்கள், இளைஞர்கள் போராட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு செய்தி, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் அங்கே உக்ரைனுக்கு படிக்க போனாங்கல்ல, அப்படி படிக்க போன மாணவர்களும் உக்ரைன் அரசாங்கத்துக்கு ஆதரவாக போரிடுகிறார்கள் அப்படிங்கிற வேறொரு செய்தியும் வருகிறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்காக அவங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக போராடுறாங்க. அவங்க ஃபைட் பேக் பண்ணுறாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு ஃபுல் ஸ்கேல் வாருக்கு எதிராக ஃபைட் பேக் பண்ணுறாங்க. செர்னோபில் அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியர் பிளான்ட்லாம் சுற்றி வளைச்சிட்டாங்க ரஷ்யாவினுடைய வீரர்கள். முதல்ல அணுக்கழிவை கொட்டக்கூடிய இடத்தை மட்டுமே அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. இப்போ செர்னோபில் இப்போ யாருடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு? ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஆனால் அந்த இண்டஸ்ட்ரியல் சைட்டுக்கு எந்த விதமான டேமேஜும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி வியன்னா பேஸ்ட் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அறிவித்திருக்கிறார்கள். இன்னைக்கு ஹேக்கர்ஸிடம் உக்ரைனுடைய பிரசிடென்ட் செலன்ஸ்கி அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஹேக்கர்ஸ், நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வேலை பாருங்க, ஆனால் ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸுக்கு எதிராக வேலை பாருங்க. அவங்களுடைய ஆயுதங்கள் இல்லாட்டி அவங்களுடைய கம்யூனிகேஷன் இதை தடைப்படுத்த முடியுமான்னு பாருங்க. அவங்களுடைய வெப்சைட் உங்களால் ஹேக் பண்ண முடியுமா? இப்படி உக்ரைனுக்கு உங்களால் உதவ முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உக்ரைன் நாட்டிலேருந்து வரக்கூடிய ஹேக்கர்ஸ் ரொம்பவே ட்ரைன்டு ஹேக்கர்ஸ். சொல்லப்போனால் உக்ரைனில் அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி கொடுத்த நாடே ரஷ்யா தான். இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் S-300 அப்படின்னு சொல்கிற பலவிதமான மிசைல்ஸாக இருக்கட்டும், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், இதை வளர்த்து விட்டது யார் தான்? ரஷ்யா தான். இங்கே மட்டும் கிடையாது, கசக்ஸ்தானாக இருக்கட்டும், அங்கேயும் பலவிதமான ஹேக்கர்ஸ் உருவாவதற்கு காரணம் ரஷ்யா தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அதே ஹேக்கர்ஸ் இப்போ உக்ரைனுக்கு உதவுவார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டு வருகிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 20,000க்கும் மேற்பட்ட நபர்கள் அங்கே இருக்காங்க. அதுலேருந்து ஒரு 4,000 நபர்கள் இப்போது காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீக்கிரமா இந்தியர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் இந்தியாவின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புட்டின் அவர்களிடம் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்படி பேசும்போது, எப்பா இந்த யுத்தத்தை சீக்கிரமா முடித்து விடக்கூடாதா, இந்தியர்கள் சேஃபா அங்கிருந்து திரும்ப வேண்டும், கொஞ்சம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி இந்த யுத்தத்தை சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு பிரஷர் மட்டும் கொடுக்கப்பட்டதாக செய்திகள் சொல்லுகின்றன. இந்த பிரஷர் எந்த அளவுக்கு புட்டின் அவர்களுடைய அந்த மனதை பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஒரு நாடா சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லியிருக்கோம். தைவான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்ல நாங்க வந்து ரஷ்யாவுக்கு எதிராக நிற்கிறோம், கண்டிப்பாக இந்த மக்களாட்சிக்கு எதிராக எந்தெந்த நாடுகள் இருக்கிறதோ அந்த நாடுக்கு எதிராக தைவானும் நிற்கும், உக்ரைனுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள் தைவான். ஏன்னா வேறு வழி கிடையாது. தைவானுக்கும் சீனாவுக்கும் இந்த பிரச்சனை வரும்போது தைவானுக்கு ஆதரவாக பல நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என்றால் தைவான் இப்போது மேற்குலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிதான் நடக்கும். அடுத்ததா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பல பிரிட்ஜ், குறிப்பாக கியூ அப்படிங்கிற அவங்களுடைய தலைநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல பிரிட்ஜஸ் அப்படிங்கிறத உக்ரைனுடைய ராணுவம் என்ன செய்கிறாங்க, வெடி வைத்து தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியான பிரிட்ஜ் பாலங்கள் எல்லாமே ரஷ்யாவினுடைய ட்ரூப்ஸ் பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிறதுக்காக பலவிதமான வெடிப்பொருட்கள் வைத்து பல பாலங்கள் தகர்க்கப்படுகிறது. உக்ரைனுடைய ராணுவம், அதாவது காலாட்படை அப்படிங்கிறது கிரீமியா வழியாக உக்ரைனுக்குள் நுழைந்து விட்டது அப்படின்னு சொல்ற ஃபர்ஸ்ட் ஒஃபிஷியல் நியூஸ் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. இன்னும் பல தகவல்கள் இந்த உக்ரைன் இல்லாட்டி ரஷ்யா இங்கிருந்து என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம லைவ்ல பார்க்க போறோம். இப்போ மணி ஒரு 2:30 இருந்தாலும் ஒரு 3:30 மறுபடியும் லைவ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த லைவ்ல பலவிதமான தகவல்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போதைக்கு உக்ரைன் பல நாடுகளிடமும் எங்களுக்கு உதவிகள் வேணும், எங்களுக்கு மருத்துவ உதவிகள் வேணும், எங்களுக்கு ராணுவ உதவிகள் வேணும் அப்படிங்கிற உதவிகள் மட்டுமே கேட்டு வருகிறார்கள். இந்த உதவிகள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல. எந்தெந்த நாடுகள் நேட்டோலாம் கொடுப்பாங்களா? ஏன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யுத்தத்துக்கு இன்னும் தயாராகலை. ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே ஸ்விஃப்ட் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து ரஷ்யாவை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு 2 பிரிவாக நிற்கிறார்களாம். ஒரு பிரிவு ஸ்விஃப்ட் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து ரஷ்யாவை வெளியில் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொரு பிரிவு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஸோ ஐரோப்பிய ஒன்றியத்தால் என்ன செய்ய முடியாது, முடிவுகளை எடுக்க முடியாது. அதை தான் நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு கேஸ் யார்கிட்ட தான் போயிட்டு இருக்கு, ரஷ்யாட்ட தான் போயிட்டு இருக்கு. நேற்று ஒரே நாள் 57% இயற்கை எரிவாயுனுடைய விலை அதிகரித்திருக்கிறது. இது மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் ஆனாலே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து விடும். மறுபடியும் ஒரு யுத்தம் அப்படின்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தால் எழுந்திருக்க கூட முடியாது. பிரெக்சிட் பிரச்சனை இருக்குது, கொரோனா பிரச்சனை இருக்குது, அது கூடவே உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்குது, ஆட்சி மாற்றங்கள் இருக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பெரிய அளவு பாதிக்கும். ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் கொஞ்சம் மெதுவாக எட்டி பார்ப்பதற்கான காரணம் அதுதான். அட்லீஸ்ட் அமெரிக்காவது ஒரு போல்டான ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா போல்டான டெசிஷன் எடுக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறதா என்று நம்ம யோசிக்க வேண்டும். ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூண்டி விட்டு பேக்கப் நான் பார்த்துக்கிறேன், நீ போராடு, பேக்கப் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியே எத்தனை நாடை போட்டு தள்ளியிருக்காங்க. ஈராக் அப்படிங்கிற ஒரு நாடு இன்னைக்கு பல நபர்களும் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா செய்யறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. நானும் அதை தான் சொல்றேன், ரஷ்யா செய்யறது தப்பு. ஆனால் அந்த தப்பை இது யார் செய்ய வைத்தார்கள் அப்படிங்கிற ஒரு வரலாறு நமக்கு தெரியும், அதனால தேடி பார்க்குறோம். ஈராக் அப்படிங்கிற ஒரு நாட்டில் அணு ஆயுதமே கிடையாது. அப்படி ஈராக்கில் அணு ஆயுதம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அமெரிக்க இராணுவம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன ஒரே நாளில் கொஞ்சம் குவிக்கப்பட்ட நபர்களுடைய எண்ணிக்கை 15,000.
ஹிஸ்ட்ரி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஸோ 15,000 நபர்களை கொன்று குவித்த அமெரிக்கா கடைசியாக ஈராக்கை விட்டுட்டு வெளியில் வரும்போது சதாம் ஹுசேனை கொண்டுட்டாங்க, இல்லைப்பா அணு ஆயுதம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எதுக்காக இப்போ 15,000 நபர்களை ஒரே நாளில் கொன்று குவித்தீர்கள் அப்படிங்கிற கேள்வி. அமெரிக்காவினுடைய ஒஃபிஷியல் நியூஸ் 15,000, அப்படின்னா அன்அஃபிஷியலாக எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த கேள்விக்கு இன்னும் அமெரிக்கா பதில் சொல்லலை. அந்த அமெரிக்கா இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யாவினுடைய பிரச்சனையில் உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கேன், ரஷ்யா 130 நபர்களை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்களுடைய செய்தி ஊடகத்தில் பரப்புகிறார்கள். வல்லரசு, அதுவும் அடுத்தவங்களை ஏமாற்றி மிகப்பெரிய ஒரு நாடாக மாறி நிற்கிறேன் நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிற அமெரிக்காவை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத நிலைமையில் பல நபர்களும் இருக்காங்க. அமெரிக்கா செய்கிறது சரி அப்படின்னு சொல்கிற நபர்களும் இங்கே இருக்கிறார்கள். அப்படிங்கிறதை எண்ணி பார்க்கும்போது வரலாறை படியுங்கள் தயவு செஞ்சு. அந்த வரலாறு நமக்கும் ஒரு பக்கத்தை வைத்திருக்கிறது. அந்த நேரத்தில் அமெரிக்காவை நம்பி போனால் இந்த பக்கம் உனக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய சந்ததிகள், வரும் தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதனால் வரையிலும் அமெரிக்கா செய்த நன்மை என்ன தீமை என்ன பல நாடுகளுக்கு அப்படின்னு சொல்கிற அந்த வரலாறை நம்ம தேடி படிக்க வேண்டும். முடியலையா, அமெரிக்கா எப்படி வல்லரசானது அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதையாவது கொஞ்சம் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு காணொளி இத்துடன் முடியவில்லை, இன்றைக்கும் லைவ் இருக்குது. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.